கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாவோம் என்கிற தலைப்பில் 2 நாட்களாய் தேவன் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நானும் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அதற்கு முந்தைய வசனங்களிலே ஒரு கல்யாண விருந்திற்கு அநேகரை அந்த வீட்டுக்காரர் அவர் அழைக்கிறார். விருந்துக்கு வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள் என்று அநேகர் அழைக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான் அதில் பங்கெடுக்கிறார்கள். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக்கும்படியாக அழைக்கப்பட்டு பல ஊர்களிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் கடைசி வரை நான் ஓடி அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் நான் வந்துவிட முடியுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 28வது அதிகாரம். அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம், அந்த சந்ததி எப்படி தங்களுடைய அழைப்பிலிருந்து வழி விலகி போயிட்டு என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரனாகிய ஆரோன், அவனுடைய 4 பிள்ளைகள், இவர்கள் எல்லோரையும் நீ அவனுடைய ஊழியத்திற்கென்று பிரித்து விடுவாயாக என்று ஒரு பெரிய அழைப்பு. ஆரோனை போல அழைக்கப்படாமல் இருந்தால் நாம் இந்த ஊழியத்துக்கே வர முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட முதலாவது அழைப்புக்கு பாத்திரமான ஆரோன், அவனுடைய குடும்பத்தார் எப்படி அந்த அழைப்புக்கு பாத்திரமானர்களாக இருந்தார்களா இல்லையா என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 9வது அதிகாரம். லேவியராகமம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். இப்படி அழைக்கப்பட்ட ஆரோனுடைய ஊழியம். 22வது வசனம். ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். 23வது வசன பின்பாகத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. 24வது வசனத்திலே, அன்றியும் கர்த்தருடைய சந்ததியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மீது இருந்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பையும் எரித்துவிட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். ஆரோனும் அவனுடைய குமாரனும் அந்த ஊழியத்தில் இருக்கும் பொழுது அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இறங்கி பெரிய அற்புதம்லாம் நடக்கிறது. தேவன் அங்கே இருக்கிறார் என்பதை பரிட்சமாக தெரிகிறது. ஆனால் 10வது அதிகாரம் முதல் வசனங்களை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 10வது அதிகாரம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியுவும் தன் கலசத்தை எடுத்து, தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாதே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் கட்டளையிடாத ஒரு அக்கினியை கொண்டு வந்ததினாலே தங்களுடைய அழைப்பிலிருந்து அவர்கள் இழந்து போனார்கள். நாம் அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை இப்படி முடியுமா? முடியும். அதன் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்பொழுதுதான் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் மோசே இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆரோனையும் அவனுடைய மற்ற குமாரர் 2 பேரையும் கூப்பிட்டு எச்சரிக்கிறார். ஜாக்கிரதையாக இருக்கும்படி சொல்கிறார். 6வது வசனத்திலே, மோசே ஆரோனையும்
எலியாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கு என்று சொல்கிறார். நீங்களும் சாகாதபடிக்கு. 7வது வசனத்திலே, நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். பாருங்க, சபையிலே தேவனுடைய எச்சரிப்பு எப்படி வருது பாருங்கள். 2 பேர் அழைக்கப்பட்டவர்கள் பின்மாறி போனார்கள். தன்னுடைய குடும்பத்திலே 50% மக்களை அவன் இழந்து விட்டான், ஆரோன். அப்பொழுது மோசே அவருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். பல நேரங்களில் சபைகளில் நம்முடைய குடும்ப காரியங்களெல்லாம் இப்படி நம்முடைய பாதை தவறி வரும்பொழுதெல்லாம் தேவன் நிச்சயமாய் நம்ம என்ன செய்கிறார்? அவர் எச்சரிக்கிறார். இன்னொரு சகோதரனுக்கு ஒன்று நடக்கும் பொழுது அது எனக்கு ஒரு எச்சரிப்பு. இன்னொரு மூப்பருக்கு ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அது எனக்கு ஒரு எச்சரிப்பு. இன்னொரு சபையிலே ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அது அடுத்த சபைக்கு ஒரு எச்சரிப்பு. இங்கே மோசே சொல்கிறார், நீங்களும் அழிந்து போகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள், ஏனென்றால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கி எத்தனையோ பேர் சபையில் இல்லாமல் புரஜாதியராக இருக்கிறார்கள், அவர்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீங்களும் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நம்முடைய தலையின் மேல் அபிஷேகம் இருக்கிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், அப்பேற்பட்ட ஒரு ஜாக்கிரதையிலே மோசே எச்சரித்த பின்பும் அவர்கள் இருந்தார்களா? இந்த எலியேசர் இத்தாமார் என்கிற 2 குமாரர் தான் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காண்பிக்க வைக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம். சந்ததியாக இந்த இத்தாமார் என்கிறவருடைய சந்ததியில் வந்தவர் தான் ஏலி. ஏலி ஆலயத்திலேயே இருக்கிறார், தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு ஆலயத்திலே இருக்கிறார். இவர் எந்த சந்ததியில் வந்தார் என்றால் இத்தாமாருடைய சந்ததியில் வந்தவர். அவர் பாருங்கள், அவரை குறித்து என்ன வசனம் என்ன சொல்கிறது? 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியின் இடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்று எச்சரிக்கிறார். என்ன எச்சரிப்பு பாருங்கள். 29வது வசனத்தில், என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கில் உன் குமாரரை மதிப்பானேன். 30வது வசனத்தில் கடைசியில், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், இது 3வது மகன். 3வது மகனுடைய சந்ததியில் வந்த ஏலி தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவன் கர்த்தரை கனம் பண்ணவில்லை, தன்னுடைய பிள்ளைகளை அவன் கனம் பண்ணுகிறான். அவன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்கிறார்? 35வது வசனத்தில் அவனை தள்ளிவிடுவேன் என்று சொல்கிறார். 31வது வசனத்தில், உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம் பாருங்கள். அழைக்கப்பட்டு அக்கினியை பார்த்து தேவனுடைய ஊழியத்தில் தேவனுடைய சபையில் இருந்த ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு நான் என்ன செய்வேன்? ஒரு கிழவனும் இராதபடிக்கு என்றால் வாழ வயதிலே அவனுடைய பிள்ளைகள் சாவார்கள். அதுதான் ஆண்டவர் கொடுத்த காரியம். ஏன்? அவர்கள் தேவனை கனம் பண்ண விரும்பவில்லை, தேவனை கனஹீனம் பண்ணார்கள். ஆகவே தேவன் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நினைச்சுகிறார். 35வது வசனத்தில், நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாள் நடந்து கொள்வான். முடிந்தது. அவனை குறித்து ஒரு தீர்க்கமாக ஒன்று சொல்லிவிட்டார். நான் உன்னை அகற்றிவிட்டு என்னுடைய உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு மனுஷனை, ஒரு ஆசாரியனை நான் நினைச்சுவேன், நான் எழும்ப பண்ணுவேன். அநேக நேரங்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடிய அழைக்கப்பட்ட அநேக வாலிப சகோதரர்கள், வாலிப சகோதரிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டு நடக்காதபடினாலே அவர்களை நம்பி
தேவன் பல பொறுப்புகளை கொடுத்த பின்பும் அவர்களை கூப்பிட்டு, நான் உன்னை அகற்றிவிட்டு என் உள்ளத்துக்கு ஏற்றபடி நான் வேறே ஒரு சகோதரனை நான் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இங்கே 3வது குமாரனுக்கு அப்படி நடக்கிறது பாருங்கள். அப்படி என்றால் இந்த சாமுவேல் புத்தகத்தில் படிக்கும் பொழுது இந்த ஏலிக்கு அப்புறம் ஆலயத்திலேயே பிறந்து வளர்ந்த ஒரு சாமுவேல் தான் என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த வசனத்தை வாசித்த உடனே இந்த ஏலியை அகற்றிவிட்டு அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சகோதரன் யார் என்றால் நிச்சயமாய் சாமுவேல் தான் இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் உண்மை அதுவும் அல்ல. சாமுவேலையும் அவர் இருதயத்துக்கு ஏற்றவருமாய் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன நடக்கிறது என்று பாருங்கள். 1 சாமுவேல் 8வது அதிகாரம். சபையிலேயே பிறந்து வளர்ந்த சாமுவேல் ஏலியுடைய வாழ்க்கையை கண்ட பின்பும் அவர் செய்கிறார். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். 3வது வசனத்திலே 8வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். இப்படியெல்லாம் நடந்தும் சாமுவேல் அவர்களை கண்டுகொள்ளாததினாலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய நினைப்பு என்னவென்றால், இந்த சிஸ்டமே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேறே ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த தீர்க்கதரிசி அவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற இந்த காரியமே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எல்லோரையும் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அப்படி என்றால் சாமுவேல் ஆண்டவருக்கு பிரியமாய் ஒரு மனுஷனாக இருந்தானா? இல்லை. ஆனால் தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? என்ன பண்ணுங்கள், 1 ராஜாக்களின் புத்தகம். தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம். இருபத்தி 7வது வசனத்தில் பாருங்கள். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளி போட்டான். பாருங்கள், இந்த ஏலியின் வம்சத்திலே அதுக்கு அடுத்தாப்புல தொடர்ந்தெழுச்சியாக அந்த சந்ததியிலே ஆசாரிய ஊழியம் செய்யும்படி வந்தவர் இந்த அபியத்தார். கடைசியிலே அபியத்தாரை முழுவதுமாக நீக்குவதன் மூலமாக ஏலியின் வீட்டை குறித்து சொன்ன சாபத்தை தேவன் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அதற்கு பதிலாக யாரை தேவன் தெரிந்து கொண்டார்? 35வது வசனத்தில் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலே ராஜாவாகிய சாலமோன் வைத்தான். அங்கே 35வது வசனத்தின் பின்பகுதியில் இருக்கிறது. பாருங்கள், இந்த சாதோக் யார்? ஏன் அபியத்தாரை நீக்கிவிட்டு சாதோக்கை தேவன் தெரிந்து கொண்டார்? ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம். சாதோக்கை தேவன் அவ்வளவாய் அவன் நேசிக்கிறான். ஏனென்றால் அவனுடைய ஊழியம் அவ்வளவு சிறந்தது. 1 நாளாகமும் என்னோட கொடுத்திருப்பீங்க. 1 நாளாகமும் 12வது அதிகாரம். ஒன்று நாளாகவும் 12வது அதிகாரம் 28வது வசனம். இந்த சாதோக்கு யார்? தாவீது சவுலுக்கு பயந்து அவன் ஓடும் பொழுது மற்ற ஜனங்கள் எல்லாரும் சவுலோடு இருக்கிறார்கள். ஆனால் தாவீதோடு சில பேர் மாத்திரம் போகிறார்கள். தாவீது அவ்வளவாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் என்பதை அறிந்த கொஞ்சம் பேர் தான் அவரோடு கூட நினைச்சார்கள், அவர்கள் போகிறார்கள். அங்கே 28வது வசனத்திலே 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தார் யாரோடு கூட போகிறார்கள்? தாவீது கூட போகிறார்கள். பாருங்கள், சவுல் ராஜபாரத்தில் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தாவீதின் மூலமாக ரட்சிக்கிறார். இதிலே பொறாமை கொண்ட சவுல் அபிஷேகத்தை இழந்து விட்டான்.
ஆனால் யாருடைய தலையிலே அபிஷேகம் இருக்கிறது? இப்பொழுது தாவீதுடைய தலையிலே அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் சவுலிடத்திலே போகும் பொழுது சில பேர் மாத்திரம், வைராக்கியமான சில வாலிபர்கள் மாத்திரம், ஆண்டவரே எங்களுக்கு பதவியும் தேவையில்லை, எங்களுக்கு வேற பலமும் தேவையில்லை, ஆனால் தேவனுடைய பிள்ளை தேவன் எங்கே இருக்கிறாரோ நான் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி போன சகோதரனிலே ஒருவர் தான் இந்த சாதோக். அவன் தாவீது ஒரு எதிர்காலமும் இல்லாமல் அவன் ஓடும் பொழுது தேவன் தாவீதோடு கூட இருக்கிறார், தாவீதை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் என்பதை அறிந்த ஒரு வாலிபன் அவன் எங்கே போகிறான்? அவன் தாவீதோடு என்ன செய்கிறான்? அவன் போகிறான். பாருங்கள், 2 சாமுவேல் புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கையில் 2 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 27வது வசனத்திலே, எப்பொழுதெல்லாம் இந்த சாதோக் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று காண்பிக்கிறேன் உங்களுக்கு. 15வது அதிகாரம் 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 27வது வசனத்திலே, இருபத்தி 3வது வசனம், சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லோரும் மகா சத்தமாக அழுதார்கள். இப்போ அடுத்த கட்டம், முதலாவது சவுலுக்கு பயந்து ஓடும் பொழுது இந்த சாதோக்கு தாவீதோடு கூட இருக்கிறார். இப்பொழுது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறார். அவர்கள் எல்லோரும் அப்படி அழுது கொண்டே போகும் பொழுதே 24வது வசனத்திலே, சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியையும் அவனோடு கூட இருக்கிற எல்லோரும் தாவீதோடு கூட நினைச்சார்கள். அவர்கள் போகிறார்கள், தாவீதோடு போகிறார்கள். ஆனால் இந்த அபியத்தார் என்கிற பார்க்கிற 2 பேரும், அபியத்தாரும் சாதோக்குமே அவர்கள் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தாவீது கஷ்டகாலம் வரும் பொழுது, இல்லையென்றால் தாவீதுக்கு இழப்பு வரும் பொழுது தாவீதோடு கூட இருந்தவன் சாதோக். ஆனால் காலத்திற்கு தகுந்தாற்போல், எங்கே காற்றடிக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டே இருந்தது அந்த அபியத்தார் என்கிற ஆசாரியன். இங்கே பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 25வது வசனத்தில் தாவீது சாதோக்கு நம்பி இவ்வாறு சொல்கிறார், ராஜா சாதோக்கு நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப பண்ணுவார் என்று சொல்கிறார். நீ திரும்பி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போ, கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாரானால் நான் மறுபடியும் என்ன செய்வேன்? நான் திரும்ப வந்து நான் உன்னை பார்ப்பேன். ஆனால் 1 ராஜாக்களின் புத்தகம் 1 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே இங்கே அடுத்த ஒரு சூழ்நிலை. இப்பொழுது அப்சலோமுடைய இது முடிந்து விட்டது. இப்பொழுது அவனுடைய குமாரனாகிய அதோனியா தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். முதலிலே சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார், அப்பொழுதும் சாதோக் கூட இருக்கிறார். 2வதாக அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார், அப்பொழுதும் சாதோக் கூட இருக்கிறார். இப்பொழுது 3வதாக அதோனியா தாவீதுக்கு விரோதமாய் அவன் எழும்புகிறான். 1 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். 8வது வசனத்திலே, இப்பொழுது பாருங்கள் சாதோக்குடைய நிலையை பாருங்கள். ஆசோரனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாய் இருக்கவில்லை. இன்றைய அருமையான சகோதர சகோதரிகளை, எப்போவெல்லாம் இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ அப்பமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள்தான், தேவனுடைய ராஜ்யத்திற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள்தான் இந்த சாதோக்கின் ஊழியத்தில் இருக்கிறவர்கள்.
காலத்துக்கு தகுந்தாக மாறி போகிறவர்கள் எல்லாரும் இந்த அபியத்தாருடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள். நான் உங்களுக்கு கடைசியில் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் அபியத்தாரையும் அதனுடைய ஊழியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சாதோக்கையும் அவனுடைய ஊழியத்தையும் தான் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். சபையிலே கூட காலத்திற்கு தகுந்தாவில் மாறுகிறவர்களை தேவன் வைத்து சபையை கட்ட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. என்ன அருமையான சகோதரிகளே, உங்களுடைய கணவர் ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்திலே கடந்து போகும் பொழுது நீங்கள் அவர்களோடு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். நன்றாக இருக்கும்போது கணவனை மேன்மை பாராட்டி கணவனுக்கு மதிப்பு கொடுத்து இருக்கிறவர்களை நாம் நினைச்ச முடியாது. ஒரு சாதோக்கின் ஊழியத்தில் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஆனால் உண்மையிலேயே கணவன் பல சிரத்தை எடுத்து வேலைக்கு செல்ல முயற்சித்தும் பல பிஸ்னஸ்களை அவர் பண்ண வேண்டும் என்று நினைத்தும் பல இடங்களில் தோல்வியை கண்டு துவண்டு போய் இருக்கும் பொழுது அவரோடு கூட இருக்கிற ஒரு மனைவி தான் சாதோக்கின் ஊழியத்தில் உள்ள ஒரு மனைவி. நம்முடைய பிள்ளைகள் படிப்பிலே அவர்கள் முயற்சி எடுத்தும் வெற்றி கிடைக்காமல் தோல்வியாக இருக்கும் பொழுது, இல்லையென்றால் படித்ததுக்கு அப்புறம் வேலைக்கு பிரயாசப்பட்டு அவர்கள் போகும் பொழுதும் வேலை கிடைக்காமல் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சகோதரனோடு அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு இருக்கிற பெற்றோர் தான் சாதோக்கின் ஊழியத்தில் இருக்கிறவர்கள். நன்றாக இருக்கும் பொழுது இருக்கிறவர்கள் அல்ல. சபையிலே ஒரு மூப்பர் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும் பொழுது அவருடைய குடும்பத்திலே பிரச்சனை, இல்லைஎன்றால் சபையில் ஒரு பிரச்சனை, இதன் மத்தியிலே உண்மையான சாதோக்கின் சந்ததியில் வருகிற ஊழிய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அவர்கள் என்று எப்படி சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள்? காலத்துக்கு தகுந்தாக மாறுகிறவர்கள் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் சகோதரனோடு கூட இருப்பேன். எப்படி சாதோக் தாவீதோடு கூட அவனுடைய ஏற்ற தாழ்வுகளில் எல்லாற்றிலும் கூட இருந்தாரோ அதே போல இருக்கிற சகோதரர்களாய் சகோதரிகளாய் வாலிபர்களாய் தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் பாருங்கள், எசேக்கியேல் 44வது அதிகாரம். எசேக்கியேலின் புத்தகம் 44வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் காண்பிக்கிறேன். எசேக்கியேல் 44வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நிலத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்தையில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யார் நிற்பார்? ஆரோனுடைய சந்ததியில் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய சந்தையில் வந்தவர்கள் 4 குமாரர். 2 பேர் அந்நிய கினை கொண்டு வந்து அழிந்து விட்டார்கள். 3வது குமாரன் காலத்திற்கு தகுந்தால் போல மாறுகிறவன். எங்கே செல்வ செழிப்பு இருக்கிறதோ, எங்கே பவர் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டிருந்தவன். ஆனால் 4வது எலியேசருடைய வம்ச வழியில் வந்த சாதோக், அவனை பொறுத்து ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை எல்லோரும் சபையில் உள்ள அத்தனை பேரும் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போன பொழுது அவர்கள் இந்த சாதோக் போன்றவர்கள் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற அவர்கள் வழிதப்பி போகாமல் அவர்கள் கூடவே இருந்தார்கள். தேவன் எங்கே இருக்கிறாரோ நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள். 48வது அதிகாரம் எசேக்கியேல் 48வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள், தெளிவாய் அங்கே இருக்கிறது. 48வது அதிகாரம் 16ஆம் வசனம் 11 48:11. இஸ்ரவேல் புத்திரர் வழிதப்பி போகையில் லேவியர் வழிதப்பி போவது போல வழிதப்பி போகாமல் என் காவலை காத்து கொண்ட சாதோக்கின் புத்திரனாகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கே அது உரியதாகும். தேவனுடைய சமூகத்திலே அவரோடு கூட ஊழியம் செய்வதற்கு தேவன் யார் மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறார்? எல்லா ஜனங்களும் சபையில் பல பேர் ஏதோ ஒரு காரியத்துக்கு அவர்கள் செல்லலாம். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்து கொண்டு போகிற ஒரு மனுஷன் சாதோக்குண்டிய வழியிலே வருகிற ஒரு மனுஷனாக இருக்க முடியாது. முழு இஸ்ரவேல் ஜனமும் இல்லையென்றால் முழு சபையும் கூட
தேவனை விட்டு வழி விலகி போனாலும் யார் போன்றவர் சகோதரர்கள்? சாதோக் போன்றவர்கள் அவர்கள் கர்த்தருடைய வாசலிலே நினைச்சுவார்கள், காத்து கிடப்பார்கள். தேவனுடைய நாமத்திற்காக மாத்திரம் நினைச்சுவார்கள், அவர்கள் வாழ்வார்கள். அப்பேற்பட்ட சகோதரனாய் சகோதரியாய்த்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய அழைப்பு, தேவன் அழைத்தது உண்மைதான். ஆனால் கடைசி வரைக்கும் அவருடைய சமூகத்திலே நிற்கும்படியான ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அபியத்தாருக்கு கிடைக்காது. அந்நிய அக்னியை கொண்டவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் சாதோக்கை போன்று வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் தாழ்விலும், ஆண்டவரே என்னுடைய நாமம் வேண்டாம், என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் வேண்டாம், என்னுடைய சபையின் பெயர் பிரஸ்தாபம் வேண்டாம், நீர் மாத்திரம் மகிமைப்பட்டால் போதும், உமக்காகவே நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். அநேக வாலிபர்கள் கேட்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்று சொல்கிறார். ஆனால் நம்முடைய சபையிலே சிலரை பார்த்து சொல்லும் பொழுது எங்களுக்கு நேரம் இல்லை என்றால் இன்னொரு சமயம் வரட்டும் என்று என்ன செய்கிறார்கள்? காத்திருக்கிறார்கள். நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நான் ஒரு நியூஸ் பேப்பராக இருந்தேனானால், காலை பத்திரிகையாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஒரு 2 மணி நேரம்தான். காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே என்னை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் நினைச்ச முடியும், நான் பிரயோஜனப்பட முடியும். மத்தியானம் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பத்திரிகை, காலை பத்திரிகை பழைய பத்திரிகையாக மாறிவிடும். என்னை அருமையான வாலிபர்களே, நீங்கள் பயன்படக்கூடிய நாட்கள், காலங்கள் மிகவும் குறைவானது தான். நான் ஒரு பூவாக இருப்பேன் என்றால் எனக்கு ஒருவேளை ஒரு நாள் காலமாக இருக்கலாம், 12 மணி நேரம். அதற்குள்ளாக என்னை யாராவது பயன்படுத்த வேண்டும், அவர்கள் தன்னுடைய தலையில் வைக்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த நாளிலே நான் வாடிப்போவேன். அதே போல தான் நம்முடைய சபையிலே சமயத்தை தேடிக்கொண்டவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக மட்டும் வாழ வேண்டும் என்று இருக்கிறவர்கள் மாத்திரத்துக்கும் அவர்களுக்கு மாத்திரம் நேரமும் சமயமும் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். நான் ஒரு சிறு கதையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு ராஜா தன்னுடைய குமாரத்தை அவன் திருமணம் செய்ய வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவன் சொன்னான், என்னிடத்தில் 3 மாடுகள் இருக்கிறது, அந்த 3 மாடுகளையும் நான் அவிழ்த்து விடுவேன். அவன் அவிழ்த்து விடும் பொழுது யார் தைரியசாலியாக இருந்து அந்த வாளை பிடித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் என்னுடைய மகளை நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன் என்று சொன்னான். உடனே அநேக வாலிபர்கள் திரண்டு வந்து எப்படியாவது அவருடைய மகளை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனால் முதல்ல ஒரு மாட்டை அவிழ்த்து விட்டான். அது அவிழ்த்து விட்ட உடனே அது பயங்கரமான ஒரு மாடாக இருந்தது. உடனே இவரே 3 சான்ஸ் நமக்கு உண்டு, ஆகவே இதை விட்டு விடுவோம், அடுத்த சான்ஸ் வரட்ட வேண்டும் என்று என்ன செய்தார்கள்? அநேகர் விட்டு விட்டார்கள். அது ஓடிவிட்டது அந்த மாடு. உடனே அடுத்த தருணத்திற்காக எல்லாரும் காத்திருக்கிறார்கள். அப்பொழுது அடுத்த மாடை அவன் அவிழ்த்து விடுகிறான். அது வந்த பொழுது அது அந்த முந்தின மாட்டை காட்டிலும் வெளியே இருக்கிறது, அது பலசாலியாக இருக்கிறது. அதை பார்த்த உடனே பயந்து போய் அதையும் விட்டு விட்டார்கள். இன்னொரு சான்ஸ் இருக்கிறது என்று சொல்லி அதையும் விட்டுவிட்டு அவர்கள் அடுத்த சான்ஸ் வரட்டும் என்று காத்திருக்கிறார்கள். உடனே 3வது மாட்டை அவன் அழித்து விட்டான். அடுத்த 3வது மாடு வரும்பொழுது அது கொஞ்சம் பலகீனமான ஒரு மாடு. உடனே சரி, இப்பொழுது வாய்ப்பு வந்து விட்டது, நாம் நினைச்ச வேண்டும், ஒரே அமுக்கி பிடித்து விட வேண்டும், இந்த வாளை பிடித்து விட வேண்டும் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது கடந்து போகும்பொழுது எல்லோரும் வாளை பிடிக்கப் போகிறார்கள். ஆனால் உண்மையிலே அந்த மாட்டிற்கு வாளே இல்லை. அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ வாள் இல்லாத மாடை தேடிக்கொண்டிருக்கிற காலம் வரும். தேவன் எனக்கு எந்தெந்த சந்தர்ப்பம் கொடுக்கிறாரோ அந்த நேரத்தில் எல்லாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நிற்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் சாதோக்கின் ஊழியத்தை செய்ய முடியும். தேவன் அவர்களை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய சமூகத்திலே ஊழியம் செய்வதற்கு சாதோக்கை போன்றவர்கள் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்கிறார். இனி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதை இந்த நாட்களிலே மிகவும் குறைவாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒருவேளை என்னுடைய அபிப்பிராயம் தவறாக இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற அந்த அனுபவம், அதுதான் சாதோக்கின் ஊழியம்.
ஆனால் அநேகர் அதை இழந்து விட்டார்கள். ஏதோ செய்கிறார்கள். அபியத்தார் ஊழியத்தை இதை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், மேடையிலே பாடல் பாடுவது இல்லை என்றால் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் எதை செய்கிறதில்லை? தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற அந்த அனுபவத்தை அவர்கள் பெறுகிறதில்லை. ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. இவர்கள் அபியத்தார் போன்றவர்களெல்லாம் ஊழியம் செய்யட்டும், ஆனால் என்னுடைய சமூகத்திலே நான் யாரைத்தான் விரும்புவேன்? சாதோக்கை போன்றவர்கள் தான் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம் வாழுகிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிற அநேக சகோதரர்கள் வாலிபர்கள் எழும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் அப்பேற்பட்ட காரியங்களை தேவன் மறுநாட்களிலே நம்முடைய சபையிலே செய்வாராக. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவன் கொடுக்கப்பட்ட நாட்களிலே நான் அதை உண்மையாக செய்ய வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன். தேவன் அப்படியான சகோதரர்களை தேவன் நம்முடைய சபையில் எழுப்புவாராக.